அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடுத்ததாக உலா இலக்கியம். பாட்டுடை தலைவன் உலா வருவதாக பாடப்படும் இலக்கியம் ஆதலால் இது உலா இலக்கியம் எனப்படும். உலான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா ஊர்வலம் வருதல். பாட்டுடை தலைவன் இரவு நேரத்தில், அதாவது விழா காலத்தில் ஊர்வலம் வரும்போது அதை பற்றி சொல்லப்படுவதுதான் எனது இந்த உலா இலக்கியம். இந்த உலா இலக்கியம் நிறைய இலக்கணங்கள் எல்லாம் என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது. தொன்னூல் விளக்கம், பன்னிரு பாட்டியல், நவநீத பாட்டியல், பிரபந்த தீபிகை, பிரபந்த மரபியல், தொன்னூல் விளக்கம், முத்து வீரியம், இவற்றில் எல்லாம் என்ன செய்கிறது இது சொல்லப்படுகின்றன. இதை நம்ம பின்வருமாறு பார்க்கலாம். உலா அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா இரு வகையாக பிரிக்கப்படுகின்றன. என்னன்னா முன் எழுநிலை, பின் எழுநிலை. முன் எழுநிலை அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா இந்த பாட்டுடை தலைவனுடைய குடிப்பெருமை, அவருடைய ஆட்சி செய்யும் முறை, மக்களுக்கு தியாகம் வழங்கும் முறை, அதாவது நிறைய பொருள்கள் இருக்கும் இல்லையா, அது கொடுக்கும் முறை. அடுத்து என்னன்னா அவரு காலையில் எழுந்தவுடன் நீராடல் செல்லுதல், அணிகலன்களை அணிதல், மக்கள் இவரை வரவேற்றல், அப்புறம் உலா வருதல், இது எல்லாமே பற்றி சொல்லப்படுவதா எனது இந்த முன் எழுநிலை. பின் எழுநிலை அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா இந்த பாட்டுடை தலைவன் உலா வரும்போது 7 வகை பெண்கள் கண்டு மயங்குதல். அதாவது பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பன், இப்படிப்பட்ட 7 பெண்களும் 7 வகை பெண்கள் என்ன செய்வாங்க இந்த தலைவரை கண்டு மயங்குவார்கள். இதை பற்றி சொல்லப்படுவது என்னது பின் எழுநிலை. அதுக்கப்புறம் என்னன்னா இது நமக்கு இந்த உலா வருதல் அப்படின்னு சொல்லும் போது என்ன தொல்காப்பியத்துல கூட சொல்லியிருக்காங்க. ஊரோடு தோற்றமும் உரித்தனும் மொழிவ, அதுலயே என்ன செய்திருக்காங்க உலா பற்றி சொல்லியிருக்காங்க. அது மட்டுமா பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், இவற்றில் எல்லாமே தலைமகள் உலா வருதலை பற்றி என்ன செய்கிறது சொல்லப்படுகின்றன. அதுக்கப்புறம் என்ன செய்தாங்கன்னா நாளடைவில் அது தனி இலக்கியமாக உலா பற்றி என்ன செய்தாங்க நமக்கு இதுல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க. உலா அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா சான்றோர்கள், பெரியவர்கள், தெய்வம், அப்புறம் தலைவர்கள், அப்புறம் இந்த இளமையான ஆண்மகன், இவர்கள் உலா வருதலை பற்றி சொல்லப்படுதான் என்னது நமக்கு, அதாவது ஊர்வலம் வருதல், இதை பற்றி சொல்லப்படுவது என்னது இந்த உலா. உலா அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா ஊர்வலம் வருதல், அதாவது தலைவனுடைய அழகை கண்டு சில பெண்கள், அதாவது 7 வகை பெண்கள் மயங்குதல், இதை பற்றி எல்லாம் சொல்லப்படுவதா என்னது இந்த உலா. அடுத்ததாக நம்ம என்ன பார்த்துட்டோம், இனி அந்தாதி, உலா, பிள்ளைத்தமிழ், அந்தாதி, இதெல்லாம் என்ன செய்ய போறோம் பார்க்க போகிறோம். நன்றிங்க.